விராலிமலை தொகுதியினுடைய தொகுதி பொறுப்பாளர் ஞானசேகரன் அவர்கள் வந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்று கேட்கும் நிலையில் இன்று சட்டம் ஒழுங்கு இருந்திருக்கிறது. தினம் ஒரு கொலை, நேற்று 2 பேர் கொலை. முதலமைச்சர் அவரோட சிந்தனையை அவர் பையனை எப்படி மேலாக்கலாம், கம்பெனி எப்படி விரிவாக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பார் போல. அவருக்கு கீழே உள்ள அமைச்சர்களே அவரால் கண்டிக்க முடியல, நிர்வாகிகளை பாதுகாப்பாக வச்சுக்க முடியல. ஆர்எஸ் பாதி சொல்றாரு கண்ட நாயெல்லாம் பிஏ வாங்குதுங்கிறாரு. அவரே தான் போன மாசத்துல சொன்னாரு ஹரிபரந்தாமன் போன்ற நீதிபதி ஆனது நாங்க போட்ட பிச்சைங்கிறாரு. அவன் அப்பனும் ஆயும் சொத்தை வித்து படிக்க வச்சானா இல்ல இவங்க போட்ட பிச்சையில படிச்சு நாங்கெல்லாம் பாஸ் ஆகி பட்டம் வாங்கினோமான்னு தெரியல. என்ன நினைச்சு பேசுறேங்கிறது கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாளுக்கு நாள் மக்களுக்கு அதிர்ச்சி தரும் சட்டத்திட்டங்கள் தான் இங்க வந்துகிட்டு இருக்கு. மின்சார கட்டணம் உயர்வு கீழே இந்த நாளிதெல்லாம் ஒத்து ஊதுறதுக்குன்னே இருக்காங்க, எழுதுறான். இதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எப்படி பாதிப்பு இல்லாமல் போவோம்? சிறு குறு நிறுவனங்களுக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றும் பொழுது அவனோட ப்ராடக்ட்ல அந்த விலை ஏறுமா ஏறாதான்? அது வாங்குற மக்களுக்கு அது பாதிப்பை தருமா தராதான்? ஒட்டு மொத்தமா சொல்லிடுறது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை. அடுத்து இன்னொரு பேரிடி இறங்க போகுது. பேருந்து கட்டண உயர்வுக்கு பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு. மின்சார கட்டண உயர்வுன்னு சொல்லக்கூடாதான். மின்சார ஒழுங்குமுறை ஆணையை திருத்தம் பண்ணியிருக்குதான். அதாவது கொலை செய்யல, ஆனா அவர் வேற மாதிரி செத்து போயிட்டாருங்கிற மாதிரி இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில 70 மேல மரணம். முதல் 10 நாள் பார்த்தா தலைப்பு செய்தியா அதுதான். இப்ப பேப்பர்ல எங்கேயுமே இல்லை அந்த செய்தி. நேற்று முன்தினம் நீலகிரியில ஒரு தனியார் நடத்துற அமைப்புல 100 பேர் இறந்துருக்காங்க. 100 பேர் இறந்து அவரே கொண்டுட்டு போய் சதுப்பு நில பகுதியில் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணியிருக்காரு. உள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லலைன்னு சொல்லி இன்ன வரைக்கும் புகார் வரவே இல்லை. ஒரு நாளிதழ்ல ஒரு டிவியில இல்லை, ஏதோ ஒருத்தன் எடுத்து போட்டிருக்கான். உடனே இவங்க அதை இல்லை நாங்கள் மாவட்ட நிர்வாகம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்றாங்க. உங்களுக்கு பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யுங்க. தேவையில்லாம ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுற வேண்டியது. ஆவின் பால் பாக்கெட் விலை நீங்க பதவியேற்றதுக்கு அப்புறம் 3 முறை உயர்வு சந்திச்சிருக்கு. மின் கட்டணம் 4 முறை உயர்வு சந்திச்சிருக்கு. நீங்க என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க? மாதத்திற்கு 1 முறை மின் கட்டணம் நாங்க எடுக்கிறோம்னு சொன்னீங்க. இப்ப 2 மாசம் ஒரு என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப திருப்பி தேர்தல் அறிக்கையிலையும் வரும், நாங்க திருப்பி மாசம் எடுத்துறோம்னு வரும். உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க ஏமாற்றத்தை மட்டும்தான் பரிசா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மின்கட்டண உயர்வு என்பது ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய விஷயம். மின்சாரம் இல்லாம இன்னைக்கு எந்த உற்பத்தியும் இல்லை, இயக்கமும் இல்லை. உங்களுக்கு உணவுப் பொருளோட விலையும் ஏறிக்கிட்டே போகுது. விலைவாசி ஏறிட்டு போகுது, காய்கறி விலை ஏறிட்டு போகுது, பால் ஏறிக்கிட்டு போகுது. உங்களுக்கு டோல் பூத்து நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சோம்னா ஒரு டோல் பூத்து இருக்காதுன்னு சொன்னீங்க. டோல் பூத்துல ஏத்திட்டான். கனரக லாரிக்கு 20 ரூபாய் ஏற்றிருக்கிறான், காருக்கெல்லாம் 10 ரூபாய் ஏற்றிருக்கிறான், ஏற்றிக்கிட்டே போகிறான். இதில் வேற தன்னிச்சையான முடிவு எடுக்க அவங்களுக்கு நீங்கள் அதிகாரம் தர்றீங்க. ஒவ்வொரு வருடத்திற்கும் நீங்களே வசதிங்கன்னு சொல்லி தர்றீங்க. உங்களுக்கு இப்போ நீலகிரி கொலையை பற்றி யாருமே எதுவும் பேசலை. இந்த 32 அமைப்பு இருக்கான். 32 அமைப்புக்கு இன்னைக்கு என்ன பேச்சுன்னா, சீமான் அண்ணன் இன்னைக்கு எதுவும் வாய் திறந்து சொல்லியிருக்காரா? அதை ஊதியே பெருசாக்கணும். நாட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. அவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்கன்னு டிவியில் எதுவுமே பேசலை. ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கொத்தடிமையா நடத்துது அரசு. இதை கவனத்தில் கொண்டு விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு மக்களை காப்பாற்றும்படி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய அரசியல் ஆலோசனை குழு தலைவர் ஐயா ஓய்வு பெற்ற தாசில்தார் நாகராஜன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். தமிழகத்தில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய சீரழிவை கண்டித்து இன்று நடைபெறுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு பகுதியான திடலில் நடைபெறுகின்ற இந்த போரில் கலந்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் உறவுகளே, தமிழ் தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களை எல்லாம் வணங்கி இன்னைக்கு மின்சாரம் என்பது மின்சாரம் சாக்கடிக்குமா, மின் கட்டணம் சாக்கடிக்குமா
என்று சொன்ன தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி. மின்கட்டண உயர்விற்கு பெயரை மாற்றுவது, ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் முன் தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தயாராக இல்லாத முதலமைச்சர் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணத்தை எடுத்து இன்னைக்கு மக்களுக்கு மின் கட்டணம் செலுத்த அனுமதித்தால் இன்னைக்கு பாதி ஏழை எளியவர்கள் பயன்பெறுவார்கள். அந்த அளவுக்கு இருக்கின்ற இந்த நிலையை எடுக்க மறுக்கின்ற தமிழக அரசு. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய சேனல் இவங்களை அப்படி தாங்கி பிடிப்பதற்கு ஒருத்தர் சொல்றாரு, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக உள்ளதுங்கிறாரு. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் சொன்னவர் 565 கொலைகள் இந்த ஆண்டு. இன்னைக்கு தமிழகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியல. நீங்க காவல்துறை நீங்க தமிழக காவல்துறையை குறைத்து மதிப்பிட முடியாது. ஸ்காட்லாந்து காவல்துறையை விட திறமை மிக்க காவல்துறை. அந்த காவல்துறையினை செயல்படுத்த விடாம தடுப்பது திமுக. இதன் உண்மை. காவல்துறை குற்றம் நடந்த 24 மணி நேரத்தில் குற்றவாளியை பிடிக்கின்ற காவல்துறை தமிழக காவல்துறை. அந்த காவல்துறையை சரியாக செயல்பட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. இதான் உண்மை. அம்மையார் செல்வி ஜெயலலிதா காலத்தில் எங்காவது இந்த நிகழ்வுகள் இருந்ததா? இல்ல. இதே காவல்துறை தான், இதில் இருக்க அதிகாரிகள் தான் இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு முறையும் வன்முறை தாண்டவமாகும். பட்ட பகல்லுங்க, இரவுல தான் கொலை பண்ணுவாங்க. இப்ப பட்ட பகல்ல வெட்டி கொலை பண்றாங்க. அதை தடுப்பதற்கு காவல்துறை சென்றால் அவர்களை தடுத்து நிறுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு. காவல் ஆய்வாளர்களை, காவல்துறை அலுவலர்களை செயல்பட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு. இதான் உண்மை. இப்படி ஒரு ஆட்சி எதற்கு? ஆனா புரியாத தமிழ் மக்கள் உங்களை மீண்டும் இது போன்று அரசாட்சி செய்ய சொல்லி 40 தொகுதியும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்க கணக்கு போட்டது ஒன்று, மத்தியில் நடந்தது ஒன்று. நீங்க கணக்கு போட்டு இன்னைக்கு ஒரு 10 மந்திரிகளை அள்ளி விடலாம் என்று கணக்கு போட்ட கணக்கு தப்பாகி போய்விட்டது. தமிழக முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு நான் வந்தவுடன் முதல் கையெழுத்தாக டாஸ்மாகை ஒழிப்பேன் என்று சொன்னீங்க. இன்னைக்கு டாஸ்மாக்கு பதிலாக புதுவிதமாக F2 அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரம் முழுவதும் அப்படியே புற்றீசல் போல முளைத்துக் கொண்டிருக்கிறது. F2னா என்ன? இவன் பாட்டில் வாங்கிட்டு குடிச்சிட்டு போயிடுவான். அங்க போனா எல்லா சூதுகளையும் அங்க ஆட வைக்கிறது. இவன் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் அங்க போட்டு அங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகணுங்கிற மாதிரி இன்னைக்கு F2 புதுக்கோட்டை நகரத்தில் புற்றீசல் போல் முளைத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லையா? ஒரு ஆசிரியர் பெண்மணி யூடியூப்ல ஒரு பதிவு செஞ்சாங்க. எங்களுக்கெல்லாம் பல்வேறு தேர்வுகளை வைத்து எங்களை தேர்ந்தெடுக்கிறீங்களே, இன்னைக்கு அமைச்சராக இருக்கணும்னா அந்த அமைச்சர்களுக்கு அந்த துறை சம்பந்தமாக ஒரு தேர்வு வைத்து அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுகிற வரை அமைச்சராக போடு அப்படின்னு சொல்ல உங்களால முடியுமா? யாராவது தேர்வுங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? எனவே மின்சார கட்டணத்தை உடனடியாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் 2026 தமிழக மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.